ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சந்தைமேடு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வந்தனர். வீடுகளுக்கும் கடைகளும் சென்று சாட்டையால் தன்னைத்தானே அடித்து யாசகம் பெற்று இவர்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். சந்தை வீட்டில் குடிசை வீடுகளை அமைத்து வசித்து வந்த பழங்குடியின மக்கள் போதிய அளவு இடவசதியும் பாதுகாப்பும் இல்லாமல் தவித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு இவர்களுக்கு கரிவேடு பகுதியில் வீடு கட்ட இடம் ஒதுக்கியது தமிழக அரசு. தங்களுக்கென சொந்தமாக இடம் கிடைத்த மகிழ்ச்சியில் ஒட்டுமொத்தமாக கரிவேடு பகுதிக்கு இடம்பெயர்ந்த பழங்குடியின மக்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றம் மட்டும்தான். வீட்டிற்கான கட்டுமான பணிகள் 3 வருடங்களுக்கு மேலாக ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பழங்குடியின மக்கள் அரசு ஒதுக்கிய இடத்திற்கு அருகேயே குடிசை அமைத்தும் டென்ட் கட்டியும் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வட மாவட்டங்களை புரட்டி போட்ட பெஞ்சல் புயல் இங்குள்ள நகர பகுதி மக்களை மட்டும் இன்றி இடம்பெயர்ந்த பழங்குடியின மக்களையும் பாதித்தது. புயலில் சிக்கி பழங்குடியின மக்களின் டென்ட்டுகள் கிழிந்து காற்றில் பறந்தன. வெள்ளத்தில் பெரும் செல்வந்தர்களும் உண்ண உணவின்றி தவித்தபோது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய பழங்குடியின மக்களின் நிலையை சொல்லவா வேண்டும்? புயல் பாதிப்பு ஒருபுறம் இருக்க, பழங்குடியின மக்களும் அவர்களின் குழந்தைகளும் உணவு இன்றி தவித்து வருவதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. நாங்க ஃபர்ஸ்ட் பணப்பாக்கத்துல இருந்திருக்கோம். அங்க பட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. வீடு கட்டி கொடுக்குறோம், அது கட்டி கொடுக்குறோம், நீங்க கருவேட்டில் இருங்க, நாங்க உடனே கட்டி கொடுத்துட்றோம், அப்புறம் நீங்க வசதியா இருக்கலாமான்னு சொல்லி இங்க எத்தாந்து போட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு நாள் சாப்பிட்டா மறுநாள் சோறு கிடைக்காது. ஏன்னா நாங்க தொழிலுக்கு போனா 10 ரூபா சம்பாதிச்சாதான் எங்க பசங்களுக்கு நாங்க போட முடியும். அப்படி இருக்கும்போது இந்த காத்துல எல்லாம் கிழிஞ்சு போயிருக்குண்ணா. துணி கட்டுறதுக்கு கூட எதுவுமே இல்லைண்ணா. நைட்டு சின்ன சின்ன குழந்தைங்கள அவங்கள படுக்க வச்சு நாங்க உக்காந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். புயல் பாதிப்பால் 2 நாட்கள் மட்டுமே நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் மீண்டும் கரிவேடு பகுதிக்கு திரும்பியுள்ளனர். மழையில் வீடுகள் சேதமடைந்து வீதிகளும் சேரும் சகதியுமாக இருப்பதால் இவர்கள் அங்கு வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு ஒதுக்கிய இடத்திற்கு பதிலாக முன்பு வாழ்ந்து வந்த சந்தை வீட்டிலேயே பாதுகாப்பாக இருந்ததாக பழங்குடியின மக்கள் புலம்புகின்றனர். அங்க வீடு கட்ட அது கட்டன்னு சொன்னேன். இங்கதான் கருவேல போட்டாங்க. அது 3 மாசம்ல வீடு கட்டினான்னு சொல்றாங்க. அது வீடு கட்டல, எதுவுமே கட்டல. இப்போ 4 ஒவ்வொரு வருஷம் 3 வருஷமா போச்சு. எதுவுமே எனக்கு உதவி செய்யல. வீட்டுல அரிசி இல்ல, எதுவுமே இல்ல. மழை வந்தானுగానే அது தார்பால் பையெல்லாம் கீஞ்சு போயிருக்குது. காத்துக்கு எதுவுமே இல்லையா. பசங்களெல்லாம் சாப்பாடு இல்லாம துணியெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு தண்ணில. கரிவேடு பகுதியில் புதிய வீட்டிற்கான கட்டுமான பணிகளுக்கு கான்ட்ராக்டர்கள் பழங்குடியின மக்களையே சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்குவதாக கூறப்படுகிறது. அரசாங்கம் வீடு கட்டி தரும் என்று நம்பிக்கை வந்த தங்களை 3 வருடங்களாக தொடர்ந்து அலைக்கழிப்பது ஏன் என்று அப்பாவியாக கேள்வி எழுப்புகின்றனர் பழங்குடியின மக்கள். இனியாவது வீடு கட்டும் பணியை விரைந்து முடிக்குமாறு தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டையில் இருந்து செய்தியாளர் சரத்குமார்.